ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேஸ்டான ஒரு சிம்பிளான ஒரு கேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பிளாக் ஃபாரஸ்ட். எனக்கு வந்த ஆர்டர் ஒரு 3 kg பிளாக் ஃபாரஸ்ட் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதை எப்படி நான் ஐசிங் பண்ணேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்றைக்கி கீழே இருக்க பேஸ் 1.5 கிலோவில் நான் செஞ்சு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க 2 லேயர் சேர்த்தே 1.5 கிலோ தான். நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி 3 லேயர்ஸை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ் நான் 8 inch பேனில் தான் நான் பேக் பண்ணேன். அதில் நான் சுகர் சிரப்பை 3 லேயராக ஃபஸ்ட் நான் கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்காக நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த விப்பிங் க்ரீம் இதில் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக அந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எப்பயும் போல் நார்மலாக பேட்டர் அடித்து இல்லை கொக்கோ பவுட்ரு நம்ம நார்மலாக பேட்டர் அடிப்போம்ல அதே மாதிரி ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். இன்னொரு ஸ்பான்ஸ் செய்கிற வீடியோ நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு மேலே செரி ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ண செரியை இதில் ஆட் பண்ணிவிட்டு மேலே டார்க் சாக்லேட் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக சாக்லேட்டு செரி க்ரீம் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப்பை போட்டு நம்ம விப்பிங் க்ரீமை போட்டு நம்ம மறுபடியும் இதே மாதிரி நான் எத்தனை லேயர் கீழே நான் பேஸ் பண்ணி வச்சுருந்தனோ, அதாவது இப்போ நீங்கள் டால் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க பேஸ் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கணும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் சரியாமல் இருக்கும். அதனால் கீழே இருக்க பேஸ் நீங்கள் 3ஆக கட் பண்ணுறதை விட இப்போ 1 கிலோ கேக் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 லேயரை கட் பண்ணலாம். ஆனால் இதுவே டால் கேக்காக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 லேயரை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் ஐசிங் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி க்ரம் கோட் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ணி மறுபடியும் மெயின் கோட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் இருக்க லேயர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்பாஞ்சு நான் சென்டரில் இருக்க லேயரை 3ஆக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அப்படியே நம்ம விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் பெரிய கேக்குக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி விப்பிங் க்ரீம் செரி சாக்லேட் இதே மாதிரி போட்டு ஸ்பாஞ்சு விப்பிங் க்ரீம் செரி சாக்லேட் இந்த மாதிரியே போட்டு 2வது லேயர் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் நீட்டாக. அதே மாதிரி இதே நான் 1/2 கிலோ கேக்கில் 2 டின் போட்டு எடுத்தேன். அதை இதே ஷேப்பில் தான் இருந்துச்சு. இதோட சின்ன ஒரு மூடியில் எடுத்து நான் அச்சு வச்சு அதை அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிட்டேன். அதாவது இதை விட சின்ன சைஸானது நம்ம டாப்பில் இருக்கல அந்த லேயர். இதே மாதிரி நான் எல்லா கேக்கையும் நான் க்ரம் கோட் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மெயின் கோட் போட்டு ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம சாக்லேட் சிப் அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்க லேயர் முடிஞ்சு மேலே இருக்க செகண்ட் லேயரை இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னும் நம்ம 3rd லேயரை ப்ளேஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இப்போ நீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இது சரியாமல் இருக்கிறதுக்காக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ பைப்பிங் பேக்கில் ஒரு நாசில் போட்டு சின்ன சின்ன ரோஸ் டிசைனாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபுல்லாக நம்ம செரியை நீட்டாக ஒரு அழகுக்காக நம்ம நல்லா ப்ளேஸ் பண்ணிடலாம். பிளாக் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் செரி வைக்கலாட்டி அது நல்லா இருக்குது அதனால தான். அதே மாதிரி பர்த்டே பாயோட பேரை எழுதிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கீழே இருக்க ஸ்டிக்கை மறைக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி ஒரு நல்ல க்யூட்டான ஒரு குட்டியான டாப்பரை வச்சு கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி ஐசிங் பண்ணுற வீடியோ பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.